நம்ம இன்றைக்கி வாக்கிங் போகிற இடம் காரில் லிங்கத்தோட கிளம்பியாச்சு. திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு அழகான ஒரு தன்வந்திரி மூலிகை தோட்டத்துக்குள்ளே தான் போய் வாக்கிங் போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். மூலிகை மருந்துகள், மூலிகை காற்று ரொம்ப நமக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. வாங்க அதுக்குள்ளே என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய வில்வ மரம் தாங்க, நிறைய வில்வ மரங்கள் இருந்துச்சு. அதில் 5 இலை 3 இலை அப்படி இருந்துச்சு. இந்த வில்வ மரங்கள் என்னென்னா கீழே அந்த பழங்கள் கொட்டைகள்லாம் அப்படியே கீழே விழுந்து அதுவே நிறைய வில்வம் குட்டி குட்டியாக வில்வம் செடி முளைச்சிருந்துச்சு. அதே மாதிரி நிறைய சப்பாத்தி களி அழகாக முளைச்சி கீழே இருந்துச்சு. எதையுமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு களை எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு செடியும் ஒரு வித்தியாசமான மருந்து செடி. அதனால் அவங்க எதையுமே களை எடுக்கலை. அதே மாதிரி நவாப்பழம் மரம், பெரிய மரம் இருந்துச்சு. கீழே அப்படியே நாட்டு நவாப்பழம், நம்ம ஹைபிரிட் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இடத்துல நாட்டு நவாப்பழம் பார்க்க முடியும். நிறைய நவாப்பழங்கள் கீழே கொட்டி கிடந்துச்சு. அப்படியே வில்வம் தான், நிறைய வகை வில்வம் அப்படியே பழங்கள் கொட்டி கொட்டி அப்படியே அதில் முளைச்சி வந்துருந்துச்சு. இது நாட்டு நவாப்பழம். நல்ல கிளிகளும் உங்களுக்கு அணில்களும் அழகாக சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த நாட்டு நவாப்பழம் டேஸ்ட்டே நமக்கு தனியாக இருக்கும் இல்லையா. ஹைபிரிட் ஒரு மாதிரி இது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. சரி, கிளிகள் சாப்பிடட்டும், பறவைகள் சாப்பிடணும். திருப்பி பறவைகளுக்கே நம்ம அப்படி போட்டாச்சு. அப்படியே நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லா இடங்களும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாக பெருநெல்லி மரம், அந்த பட்டை நெல்லி மரம் நம்ம யாகத்துக்கு வளர்க்கும் போதெல்லாம் போடுவாங்க. அந்த பட்டைகள்லாம் இது வில்வ பட்டை இதெல்லாம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்துக்கு பேர் தன்வந்திரி மூலிகை தோட்டம் தான். வண்டுகள்லாம் வித்தியாசமான வண்டுகள், ஒரு சில வண்டுகள் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த வில்வ மரத்தில் கீழே அப்படியே விழுந்து கிடக்குது பாருங்கள். எல்லாம் இப்படியே தான், அது காஞ்சி போய் அப்படியே கிடக்கும். நான் கூட 2-3 கொட்டை எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம அதை உரித்து செடி போடலாம். போட்டோம்னா நான் விதையை போட்டு வந்தோம்னா உங்களுக்கு வந்துடும் அழகாக. 1 மாதத்துக்குள்ள செடி வந்துடும். இன்னொன்று பழங்கள் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த வில்வ ஓடை க்ளீன் பண்ணி அதில் விபூதி போட்டு வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் அந்த வில்வ ஓட்டில் நம்ம பண்ணலாம், நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய அத்திப்பழம் மரம், இது பாருங்கள். இது குட்டி அத்திப்பழம், ஹைப்ரிட் கிடையாதுங்க, ஒரிஜினல் அத்திப்பழம். பெருசாக இருக்கிறது ஹைப்ரிட்ன்றாங்க. ஒரிஜினல் அத்திப்பழம் பெருசாக இருந்த மரம். அதில் 2 எடுத்து பாருங்கள். என்ன ஒரு பிங்க் கலர் பார்த்தீங்களா, நம்ம ஹீமோகுளோபின் கலர்லேயே இருக்குது. ஆமாங்க, இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹீமோகுளோபின் கவுண்டிங் அதிகமாகும். லேடிஸுக்கு கர்ப்பப்பையும் சுத்தமாக்குன்றாங்க. அதனால் அதையும் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நல்லா அழகாக உங்களுக்கு அந்த பழத்தை 2 விரித்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நல்ல பழங்கள் சாப்பிட்டாச்சு. வில்வ மரமும் அத்தி மரமும் நவாப்பழம் மாம்பழம் எல்லாமே இருந்துச்சு. இது பேய் மிரட்டு இலை சொல்லி இருந்துச்சு. இந்த பேய் மிரட்டு இலை தான் உங்களுக்கு விளக்கு நான் தீபம் ஏற்றி காட்டினால. இதுதான் பேய் மிரட்டு இலை. பெருந்தும்பை சொல்லுவாங்க. தும்பை செடி மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வயலட் கலர் பூ பூக்கும்.